ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நான் வந்து மட்டன் ஷாமி செய்ய போகிறேன். மட்டன் ஷாமினா கறி, வடை. தேவையான பொருட்கள் வந்து வெங்காயம், கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா, காஞ்சி மிளகா, தேங்காய் இதெல்லாம் வச்சுருக்கேன். கடாய் ஃபஸ்ட்டு அடுப்பில் வச்சுக்கோங்க. எண்ணெய்லாம் ஊற்ற தேவையில்ல. அப்படியே கறி எடுத்து வாஷ் பண்ணி நான் போட்டுடுறேன். அதுக்கப்புறம் லவங்கம் 2, ஏலக்காய் 2 போடணும். பட்டை போட தேவையில்ல. இது 2 மட்டும் போடுங்க. பச்சை மிளகா 2, காஞ்சி மிளகா 2 போடுறேன். தேங்காய் வந்து ஒரு 2 பத்தை தேங்காய் போடுறேன். சின்ன பத்தை தான் போடுறேன். வெங்காயம் வந்து நான் 2 பீஸ் போடுறேன். 2னா மீடியம் சைஸ் போடுறேன். கொத்தமல்லி, புதினா கொஞ்சம் கொஞ்சம் போடுங்க. அதுக்கப்புறம் நான் மஞ்சத்தூள் போடுறேன். ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. சின்ன ஸ்பூனில் தான் போடணும். தனி மிளகாய் தூள் அது ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் போடுறேன். ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி காஞ்சி மிளகாவும் பச்சை மிளகாவும் நான் போட்டிருக்கேன். அதனால கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் போட்டால் போகிறோம். சின்ன ஸ்பூனில் போடுங்க. அதுவும் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் ஒரு அரை கிளாஸ் தண்ணி, இந்த மசாலாவும் கறியும் வேகிறதுக்காக நான் தண்ணி ஊற்றுறேன். நல்லா வேகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதெல்லாம் அவ்வளோதான். நல்லா வேகட்டும். அது நாங்கள் அதுக்குள்ளே வந்து நாங்கள் ஒடிச்சக்கல்லை அரைச்சி வச்சுக்கலாம். ஒடிச்சக்கல்லை வந்து நான் 1 கப் இதில் கறி வச்சேன். இதில் அரை கப் ஒடிச்சக்கல்லை. கணக்கு படி பார்த்தா 100 கிராம் இருந்தால் கூட போகிறோம். நாங்கள் மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சுக்கிறேன். கறி பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெந்துருச்சு. கறி இந்த மசாலா எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் வந்து இந்த கறியும் இந்த மசாலா தனித்தனியாக எடுத்து வச்சுக்கணும். நம்ம கறியை வந்து தனித்தனியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் லைட்டாக அரைக்கணும். கறியை மட்டும், மசாலா வந்து நல்லா கொஞ்சம் அரைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ அது பாருங்கள், இந்த மாதிரி மசாலா அரைச்சிட்டு வந்துடுங்க. கறியை வந்து அதிலேயே போட்டு சும்மா ஒரு அடி அரைச்சா போகிறோம். கறி வந்து முழுசாக கொஞ்சம் லைட்டாக இருக்கணும். அப்போ தான் நல்லா இருக்கும். வடைக்கு சாப்பிடும்போது அந்த கறியெல்லாம் நல்லா வரும். பாருங்கள், இந்த பவுடர் பண்ணி வச்சுருந்தாலையா உடச்சக்கல்ல, அதுவும் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. அதை நான் என்ன அளவு சொல்கிறேனோ அதை போட்டால் தான் அந்த வடை வந்து சாஃப்டாக வரும். இல்லைன்னா ஹார்ட் ஆகிடும், நல்லா இருக்காது. வெங்காயம் கூட ஒரு 2-3 தான் போடணும். அதுக்கு மேலே போடாதீங்க, ஸ்மெல் வந்துடும். இதுக்கு வந்து உடச்சக்கல்லை தான் அதிகமாக போடக்கூடாது, கொஞ்சம் கம்மி பண்ணிடணும். அதுதான். பாருங்கள், இந்த மாதிரி மாவு பிசைகிற மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கணும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். எண்ணெய் மேலே போட்டுட்டு அப்படியே 10 நிமிஷம் ஊறட்டும். இதில் அப்படியே எக்கு கூட போடலாம். நான் எக்கு போடல, ஒயிட் எக்கு மட்டும் போடணும். போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி வடை தட்டி வச்சுக்கணும். வடை வந்து நம்ம எந்த ஷேப்பில் கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி கூட வைக்கலாம், ரவுண்ட் ஷேப்பில் கூட வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு எல்லா மசாலாவையும் வடை வச்சுட்டு எண்ணெய் வந்து அடுப்பில் வைங்க. நான் தவா வச்சு அடுப்பில் வந்து எண்ணெய் போடுறேன். எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஸ்லோ பண்ணி போடுங்க. பாருங்க, நல்லா எண்ணெய் சூடாயிருச்சு. ஸ்லோ பண்ணிக்கோங்க. வடை தனித்தனியாக போடுறேங்க. கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இந்த வடை ரொம்ப நல்லா இருக்கும். பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுலேயே நம்ம ஸ்டார் செய்யலாம். நம்ம டிசைனாக செஞ்சால் நல்லா விரும்பி பசங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நாங்கள் சாப்பாடுக்கு வச்சு தான் சாப்பிடுவோம். நீங்கள் எப்படி வேணால் சாப்பிடலாம். ஸ்நாக்ஸாக கூட வச்சு கூட சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஸ்கூலுக்கு கட்டுறது கூட நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகணும். இந்த டைமில் திருப்பணும். லேசாக திருப்பி விடுங்க, ரொம்ப ஹார்டாக திருப்பாதீங்க. பாருங்கள், சூப்பராக இந்த மாதிரி ஃப்ரை ஆயிடுச்சு. கீழேயும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்து தட்டில் வைக்கலாம். பாருங்கள், முடிஞ்சிருச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தட்டில் எடுத்து வச்சுக்கலாம்.
நம்ம இது சிக்கனில் கூட செய்யலாம், சிக்கனில், மட்டனில், பீஃபில், எல்லா கறிலையும் செய்யலாம். இதே மெத்தட் தான், இதே மாதிரி கூட செய்யலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இதுதான் ஷாமின்னு வாங்க, சூப்பராக இருக்கும், செஞ்சு பாருங்கள்.